ஒரு முதல்வராக இத்தனை வாட்டி முதல்வராக இருந்த ஒரு பெண்மணி ஜெயலலிதா அவங்கள எதிர்த்து அவங்களோட தொகுதியில் போட்டியிட உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்கள எதிர்த்து ஏன் போட்டின்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் 2 மாதத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் வேட்பாளராக இறங்கியிருக்கிறேன். அதோடு இந்த தொகுதியில் 45 பேர் கிட்ட வேட்பாளராக நிற்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் போட்டியை தான் நான் நிற்கிறேனே தவிர ஒருத்தரை எதிர்த்து அந்த அம்மாவை வீழ்த்துறதுக்காக அந்த அம்மாவை ஜெயிக்கிறதுக்காக அப்படி சொல்ல முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகரில் மட்டும் இல்லை, 234 தொகுதிகளிலும் ரொம்ப நல்ல வலுவான ஒரு நிலையில் இருக்குது. இளைஞர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் உண்மையான அதாவது பிரியாணியும் பணமும் கொடுக்காத ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குதுன்னா அது எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நாங்கள் வலுவாக இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் ஆர்கே நகர் தொகுதியில் இந்த ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் நிற்கிறேன். அப்படிங்கிறப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் நான் வெற்றி பெறுவேன். அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இதில் அவங்க போட்டி இவங்க போட்டி அப்படி இல்லை. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இந்த தொகுதியில். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த 25 நாளைக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறதா நினச்சாங்க. அவங்கள இவங்களை இதெல்லாம் கிடையாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்போ தமிழகத்திலே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுற இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இத்தனை வேட்பாளர்களையும் எதிர்த்து நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரோட கொள்கை எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சென்றடைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இதுவரைக்கும் சாராயமும் சரியான கல்வி முறை இல்லாமலும் அவங்கள குடிக்க வைக்கிறதுலையும் அவங்கள சரியான கல்வி முறை சரியான அணுகுதல் இல்லாமலும் ஒரு பொறுப்பட்ட நிலையில் தான் வச்சுருந்துருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கைகளை மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள், நாங்கள் இலவசங்களை கொடுக்கல, நாங்கள் மக்களுக்கு தரமான கல்வி தரோம், மக்களுக்கு சுகாதாரமான மருத்துவத்தை தரோம், நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரோம், அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த செயற்பாட்டு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு பார்க்கும்போது எல்லாரும் கொள்கை இல்லாமல் நாங்கள் மக்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இலவசங்களை நாங்கள் தரமாட்டோம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை மேம்படுவதற்கான வழிமுறைகளை கொடுக்குறோம், வாழ்க்கையை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு களமிறங்கியிருக்குது. இது எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேர்ந்துருக்குது. அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு புரிதலுக்கு உண்டான மக்கள் வரை போய் சேர்ந்துருக்குது. அதனால் கொள்கைகள் நல்லா எல்லார் இடத்துலையுமே போய் சேர்ந்துருக்குது. ஆர்கே நகர் மக்களிடம் நீங்கள் அந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக பார்க்குறேன், நிச்சயமாக. அதில் மாற்று கருத்தே இல்லை. அது குறிப்பாக இளைஞர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடிய இளைஞர்களில் இருந்து பெரிய பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இதனுடைய தாக்கம் இருக்குது. கண்கூட அதை நாங்கள் பார்க்குறோம். இப்போது ஒரு திருநங்கையாக நீங்கள் இந்த தொகுதியில் உங்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிருங்க. இந்த தருணத்தில் மற்ற கட்சிகளுக்குமே ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க திருநங்கைகள். அந்த மற்ற கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக இவங்க திருநங்கைகளை முன்னிறுத்தாத காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக அவங்க எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்களுக்கான அங்கீகாரம்லாம் இப்போ ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் திருநங்கையருக்கு எல்லா துறைகளிலுமே திறமைகள் இருக்குது. நான் நல்லா பாடுவேன். நான் ஒரு படத்தில் பாடுறதுக்கு கமிட் ஆகி கூட அது ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. நடிப்பு திறமை இருக்குது, பாடல் இருக்குது. சென்னையிலேயே பொன்னி அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டிய பள்ளிக்கூடம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா திறமைகளும் இருக்குது. அந்த திறமைகளை முன்னிறுத்தாமல் மனித பிறவிகளில் எந்த ஏற்றத்தாழ்வும் எங்குமே கிடையாது. ஆண் பெண் அப்படி மட்டும் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து திருநங்கைகள் அப்படி பார்த்துருக்கலாம். அவங்க மனசில் அது ஒரு பெரிய நாங்களும் ஒரு மனிதர் இனத்தில் தான் இருக்கிறவங்கிறது ஒரு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். அல்லது எங்களுக்கான அங்கீகாரத்தை என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அசால்ட்டான ஒரு இது கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு தாயாகக்கூடிய தன்மையை கடவுள் கொடுக்கலையே தவிர மக்களை நேசிக்கிற தன்மையை கொடுத்துருக்காங்க. நான் தாய்மடிங்கிற ஒரு பெரிய அறக்கட்டளையை சேலம் மாவட்டத்தில் ஆதரவட்ட தெருவோர ஏழைகளுக்காகவும் ஆதரவட்ட மக்களுக்காகவும் நான் நிறுவி ஒரு 120 பேர் தங்க வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு சமூக சேவையாக வளர்ந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா துறைகளிலும் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, மக்களை நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் திருநங்கையருக்கு திறமை இல்லைங்கிறது கிடையாது. அதனால் அவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் எங்களை பற்றி புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம், நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு நல்லா பாடுவேன்னு சொன்னீங்க. தனிப்பட்ட ஒரு ஆசையாக நீங்கள் ஒரு எங்களுக்காக 2 வரி பாட முடியும்? தெண்டலதை கூட்டி தூது விட்டேனே என் ஆசை மச்சானே, இன்னும் வண்ண கனலையே என் நெஞ்சம் தவிக்குது. தென்றலதை கூட்டி தூது விட்டேனே என் ஆசை மச்சானே, இன்னும்
பண்ண காணலியே நெஞ்சம் தவிக்குது. இது என்னுடைய பாடல். நான் சொல்ல முடியும். நன்றி மேடம்.